1 2 3 4 வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து சப்ஜெக்ட்ல வந்து ஐ போடுவோம். ரைட். ம். இந்த 4 திங்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும். நான் வந்து இப்ப போடுறேன் ஐ கோ. இந்த நெக்ஸ்ட் 1 ஹவர்ல ஒரே ஒரு விஷயத்த நம்ம ஹேமர் பண்ண போறோம், ரிவைஸ் பண்ண போறோம். ரொம்ப பேசிக்கான விஷயம், ரொம்ப ஃபாஸ்டாகவும் பண்ணலாம், எஃபெக்டிவாகவும் பண்ணலாம். ஐ கோ. நம்பர் 2 என்னவா மாறும்? I ஆ. went. இல்ல 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 அந்த அந்த இது இல்ல அந்த இது இல்ல அது அது தனியா வச்சுக்கோ. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, தனியா வச்சுக்கலாம். இது அது ரெண்டுமே மிங்கிள் ஆகுறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. B4 இது அப்படியே வச்சுக்கலாம். ஐ எம் கோயிங். அவ்வளவுதான் அவ்வளவுதான், எனக்கு அதான் வேணும். இதை Okay. மட்டும் நம்ம வந்து செக்ரிகேட் பண்றோம். ஐ எம் கோயிங். வெரி குட், வெரி குட். இந்த 3வது 4வது பேர் 1 2 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறோம். 3 4 ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 1 2 ஈஸியா. இப்ப நம்பர் 3 நம்பர் 4 இந்த ஐ எல்லாம் விட்டுருங்க, ஐ தான் ரிப்பீட் ஆக போகுது. நம்பர் 3 நம்பர் 4 என்னன்னு யோசிங்க. அது 2 மட்டும் ஞாபகம் வச்சுட்டா நம்ம அப்படியே 12 எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு 20 25 வேர்பை பார்த்து கம்ப்ளீட்டா இது தமிழ் மீனிங் நம்ம பார்த்துருவோம். ஐ ஹாவ் கான். வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி ஒன்லி. லாஸ்ட் ஒன் நம்ம ரேரா தான் யூஸ் பண்ணுவோம், ஆனா முக்கியமான ஐ ஹாவ் பீன் கோயிங். அவ்வளவுதான். இந்த 4 தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்வேஸ் we have to remember this. இதுதான் ஆர்டர், எல்லாமே இதுதான். ஏன்னாக்கா இதுக்கப்புறம் கொண்டு போய் இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி. இதுக்கப்புறம் டெலிவரி தான் பண்ண போறோங்கிறது மைண்ட்ல எப்பயுமே இருக்கணும். எதுவும் புதுசா கிரியேட் பண்ண போறதில்ல, மாடிஃபை பண்ணி டெலிவரி பண்ண போறோம். ரைட். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 ரைட். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா 1 2 3 4 இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். 5 6 7 8 நான் அகெயின் இது எல்லாமே டெலிவரி பண்றதுதான், எல்லாமே டெலிவரி பண்றதுதான். ரைட். இது நமக்கு நல்லாவே தெரியுது, இங்க நல்லாவே தெரியும். இப்ப இப்படியே கொண்டு வருவோம். இது நல்லா தெரிஞ்ச விஷயத்த கொண்டு வருவோம். கோ, ஐ ஆம் கோயிங், ஹாவ் Have கான். gone. தெரிஞ்சதுதான், எதுவும் புதுசு இல்லை. நம்ம ஜஸ்ட் ரிப்பீட் பண்றோம். ஹாவ் பீன் கோயிங். ஓகே. நான் இதை அப்படியே டெலிவரி பண்ண வேண்டியதான், ஒண்ணும் இல்லை. இது ப்ரெசன்ட், இது பாஸ்ட். நம்ம ப்ரெசன்ட் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம், அதை நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம். இப்ப நமக்கு தெரியும் அது. ஸோ ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர், ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர். ஸோ நம்ம ப்ரெசன்ட் வந்து பண்ணிட்டோம். 1 2 3 4லாம் அழகாக சொல்லிட்டோம். இப்போ 1லேருந்து 5க்கு போகணும், 2லேருந்து 6க்கு போகணும், 3லேருந்து 7, 4லேருந்து 8, 4 நாளாக கூட்டிக்கணும். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ஈஸி. ஐ வெண்ட். ஐ வெண்ட். அருமை அருமை. ஸோ ஐ வெண்ட். Future. I will go. இல்லை இல்லை நீங்க பாருங்க. Ninth நான் சொல்றது ninth சொன்னேங்க சார். இல்ல இல்ல அங்க போக தேவையில்ல. அவர் ஓ, வந்து இப்படி அப்புறம் இப்படி பாஸ்ட் தான் சொல்லிட்டு ஓகே இருக்காரு. ஃபாஸ்ட். அங்க ஒரு ஓகே பாக்ஸ் எங்க வச்சிருக்காரு. ஓகே ஓகே சாரி சாரி. So was going, I was going. வெரி குட், வெரி குட், வெரி குட். பாருங்க, நீங்க I had gone. had gone, had been going. Had been going. நீங்க இந்த 20 கிளாஸ் வந்து எல்லாத்தையும் மறக்கல. இந்த கோர் இது ஞாபகம் வச்சிருக்கீங்க. ரைட், வெரி குட். ஸோ இது ரிவிஷன் தான். இது முழுசா ஆரம்பிக்கிற மாதிரி இல்லை, ரிவிஷன் தான் பண்றோம். வெரி நைஸ். யூ போத் ஆர் ஏபிள் டு கெட் இட் ரைட். ஹட் பீன் கோயிங். சூப்பர். திருப்பியும் நம்ம பேஸ் வந்து ப்ரெசண்டா வச்சுக்கலாம். பேஸை வந்து ப்ரெசண்டா வச்சுக்கிட்டு ஃபியூச்சரை நம்ம இது பண்ணுவோம். கோ, இந்த கோ எப்படி மாறும் அப்படிங்கிறது தான் முன்னாடியே சொன்ன. Will go. ரைட். Next நீங்க பார்க்காதீங்க, பார்க்காம சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. Will be. வில்லுல தான் ஆரம்பிக்கும், வில்லுல தான் ஆரம்பிக்கும். சோ இந்த வில்லுக்கு அப்புறம் ஆமு will be going. அவ்வளவுதான், அவ்வளவுதான். எகைன் அடுத்தது வில்லுல தான் ஆரம்பிக்கும். will have gone. அவ்வளவுதான். நீங்க பிரசன்ட பார்த்து அப்படியே பண்ணிட வேண்டியது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்க வந்து டெலிவரி தான் பண்றோம்.
ஸோ அதே மாதிரி Will have been going. அவ்வளவுதான். இன்ஃபேக்ட் ஃபியூச்சர் ரொம்ப ஈஸி. இந்த வில் பி கோயிங் தான் ஹாவுக்கு அப்புறம் பி, வில்லுக்கு அப்புறம் பி வரும். வில் ஹவ் பீன் கோயிங் ஹியர். You see what I'm saying? இதுல வந்து இதுல எல்லா வேரியேஷனும் நெக்ஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ்ல எல்லா வேரியேஷன் நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த பாயிண்ட்டை ஹேமர் பண்ணணும். நம்ம இந்த ஒரு 4 தான் கொண்டு வரோம். இந்த 4 வச்சு டெரிவ் பண்றோம். எந்த வேர்பானாலும் என்னால பேச முடியும், 12 சொல்ல முடியும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறோம். அதுல வந்து இதுல என்ன மெயினா நம்ம பண்றது, இது நான் ஃப்ரீஸ், இதை நான் ஃப்ரீஸ் பண்றேன். கோ V2 வந்து என்ன வரும்? இந்த V2 இது Go, Went. went, went. வெரி குட் வெரி குட். V3 இது gone. gone. சூப்பர். இதையும் நம்ம இந்த 1 2 3 4 டென்ஸையும் இது பண்ணிக்கூடாது. இது V1 V2 V3 1 2 3 4 12 ஸ்ட்ரக்சரையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்காம பார்த்துக்கணும். இது ரொம்ப ஈஸி தான். V4 Going, Going goes. goes. வெரி நைஸ். இப்போ 2 விஷயம் நமக்கு தெரியணும். இதோட 5 ஃபார்ம் தெரியணும். ஒரு வேர்புனாக்கா நம்ம நிறைய வேர்பு இன்னைக்கு பார்க்க போறோம், சொல்ல போறோம். பை ஹார்ட்டாவே கடகடன்னு சொல்ல போறோம். இந்த ஒரு விஷயம் V1 V2 3. அப்புறம் இன்னொரு விஷயம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதுவே இது இந்த V1 V2 V3 V4 V5 யூஸ் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். 1 to 12ங்கிறது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இது வந்து வேர்போட ஃபார்ம். இதுல இந்த வேர்பு ஃபார்ம்ஸ் எல்லா 5 ஃபார்மையும் இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். we are going to use all the 5 forms in constructing all the 12 sentence structures. ஸோ இதுதான் you asked me ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதான் நான் யோசிச்சேன். ஒரு ரிவிஷன்லேருந்தே நம்ம ஆரம்பிப்போம். ரொம்ப ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க எவ்வளோ ஈஸி. எதுவும் பெருசாலாம் மறக்கல. அடிக்கடி இந்த பாயிண்ட்டை நம்ம திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தோம். நம்ம 19 கிளாஸ்லையும் ஏதோ ஒரு வகையில் சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதனாலதான் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா போச்சு. இது அவ்வளவு உள்ள கொண்டு வர முடியாது. நல்லா பாருங்க, அருமையா கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப I'm going to do one thing here. I'll be freezing the first row so that நீங்க அப்ப எது வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் இந்த சைடு, ரைட்? We can add it like anything here. All right, here you go. இப்ப நம்ம மைண்ட்ல அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே வச்சுக்கலாம். ஃப்ரெஷ் ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீன்ல நம்ம ஈஸியா டெவலப் பண்ணலாம். எஸ், காம்ப்ளிகேட்டடா போகாம ரொம்ப ஈஸியா ஒரு விஷயம் போகும். ஆல்ரைட், எனக்கு வேண்டியது அப்படியே அந்த 12 சொல்லணும். நீங்க சொல்ல நான் டைப் பண்றேன். டேக். நம்பர் 2. I am taking. இப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஐய விட்டுட்டு ஆம் டேக்கிங்னு மைண்ட்ல கொண்டு வரணும். அப்ப ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் இப்போ சப்ஜெக்டையும் சேஞ்ச் பண்ண போறோம். ஆம் டேக்கிங், ஆம் டேக்கிங். ஐய மைண்ட்ல வச்சுக்கணும். எதுக்குன்னா இதுதான் மைண்ட்ல அந்த ப்ராக்டிஸ் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இந்த ஐயை வச்சுட்டு ஐயை எடுத்துட்டு வேற ஒரு சப்ஜெக்ட் வைக்க போறோம் மைண்ட்ல. அந்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும். டேக், ஆம் டேக்கிங். Have taken. Have taken. Very good, very good. Have been taking. Have been taking. ரொம்ப முக்கியமானது மைண்ட்ல சப்ஜெக்ட் வச்சுக்கணும். Go ahead. Number 5. நம்ம இப்படிதான் வரணும். 1 2 3 4 அப்புறம் 5 கொண்டு வரணும். அந்த ஆர்டர் கொண்டு வந்தாதான் நமக்கு கரெக்டா இருக்கும். Look. 1ல இருந்து 5க்கு போயிடக்கூடாது. 4 Was taking. Beautiful, beautiful. Had taken. Had been taking. அவ்வளவுதான். இத நீங்க வந்து தரவாக்கிட்டு Had taken instead of taking. Yeah, of course. Super. சூப்பர். அவ்வளவுதான். நீங்க லெஃப்ட்ல பார்த்தே சொல்லலாம், தப்பு இல்ல ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் Will take. Will be Will be taking. taking. வெரி நைஸ், வெரி நைஸ்.
அங்கதான் லாஸ்ட் will have taken, will have taken, will have taken. will have been taking. ஸோ இதுல வந்து ஒரே ஒரு வார்த்தை நம்ம முன்னாடி சொன்னது எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கிளாசிஃபிகேஷன் பண்ணுவாங்க பொதுவா. இந்த மாதிரி ஒரு இது இதுக்கு முன்னாடியே நான் போடுறேன். ஒண்ணு வந்து கான்டென்ட் வேர்டு அப்படிம்பாங்க, கான்டென்ட் வேர்டு. இன்னொன்று வந்து கிராமர் வேர்டு இல்லை ஃபங்க்ஷனல் வேர்டு. நீங்க ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க, கிராமர்னு கூட வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன் கான்டென்ட் வேர்ட்ஸ், ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ் ரெண்டா கிளாஸிஃபை பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நேட்டிவ் பீப்புள் இந்த ஃபங்க்ஷன் வேர்ட்ஸை குயிக்காக சொல்லுவாங்க. பாருங்க, இந்த டேக்கன் மட்டும் நல்லா காதில் விடும். மெயின் வேர்பு இது ரைட். இந்த மெயின் இந்த வில்லாங்கிறது, வில்லு ஹாவுங்கிறது கிராமர் வேர்ட்ஸ் இல்லை ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ். ஸோ இன்னொரு பேர் வந்து இதுக்கு கிராமர் வேர்ட்ஸ். ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து கிராமர் வேர்ட்ஸ். ஓகே, இதை வந்து உங்களை கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு கீழே போட்டுக்கலாம். ஸோ கான்டென்ட் வேர்ட்ஸ், கண்டென்ட்னு படிக்கக்கூடாது, கான்டென்ட்னு படிக்கணும். கான்டென்ட் வேர்ட்ஸ், ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் கிராமர் வேர்ட்ஸ். இதை எதுல ஆம் இருக்கு, ஹாவ், இதுல ஹாவ், இதுல ஹாவ் பீனு, இதுல வாஸ், இதுல ஹேடு, இதுல ஹேட் பீனு, வில் பி, வில் ஹாவ் பீன். இது எல்லாமே ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ். அப்புறம் இதே மாதிரி கிராமர் இதுல வந்து கான்டென்ட் வேர்ட்ஸ் வந்து டேக், டேக்கிங், டேக்கன், டேக்கிங், டுக், டேக்கிங், டேக்கன், டேக்கிங், டேக், டேக்கிங், டேக்கன், டேக்கிங். நம்ம அது ரெண்டா பிரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உச்சரிப்புல வித்தியாசம் வரும். நேட்டிவ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா கிராமர் வேர்ட்ஸையும் ஃபாஸ்டா பேசுவாங்க. பட் அந்த டேக்கிங், இப்ப டேக்கன் இருக்குன்னா அந்த டேக்கனை நல்லா அழுத்தி உச்சரிப்பாங்க. ஸோ அது மட்டும் நல்லா பார்த்துக்கணும். ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ், கிராமர் வேர்ட்ஸ். இதில் ஃபங்க்ஷன் வேர்ட்ஸுக்கு இன்னொரு பேர் கிராமரு. இந்த ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ் ஒரு 70-75 வார்த்தை தான் இருக்கும். நம்ம வந்து நம்ம யூஸ் பண்றது மட்டும் இல்லை, உண்மையிலே இங்கிலீஷ்ல அவ்வளோதான் ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ். கிராமர் வேர்ட்ஸ்ல ஒரு தனித்தன்மை என்னன்னா, எல்லா வாக்கியத்திலையும் நான் சொல்ற 75 வார்த்தையில ஒரு வார்த்தையோ 2 வார்த்தையோ 3 வார்த்தையோ 4 வார்த்தையோ இருக்க போகுது. ஸோ கிராமர் வேர்ட்ஸ், அதாவது ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ் இல்லாம ஒரு சென்டென்ஸ் அமைக்கவே முடியாது. இங்க பாருங்க, இந்த டேக்க ரெண்டா பிரிச்சா டூ பிளஸ் டேக்குன்னு தெரியும் நமக்கு. அந்த டூங்கிறது தான் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வேர்ட். அப்ப மறைமுகமாவோ நேரடியாவோ மறைஞ்சோ வெளிப்படையாவோ கட்டாயமா ஃபங்க்ஷன் வேர்ட் இருக்கும் அந்த 75 வார்த்தை. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கம்ஃபர்டிங் ஃபீலிங் பாருங்க, எவ்வளவு ஒரு நல்ல ஃபீல் வரும். வா, வெறும் 75 வார்த்தை அடிக்கடி ரிப்பீட் ஆக போகுது, அதை மட்டும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். கிராமர் ஃபங்க்ஷன்ல ஆர் கிராமர்னு சொல்றதுல நம்ம ஸ்ட்ராங் ஆகிடும். தப்பு இல்லாம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ தப்பு இல்லாம கன்ஸ்ட்ரக்டுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கிறது இந்த ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ் தான். ஸோ நான் ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ் அந்த ஸ்லைட்லாம் நான் திருப்பி ஷேர் பண்றேன். ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ்னு தனியா போட்டிருப்பேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா இதுவும் ஃபங்க்ஷன் வேர்டு தான். இந்த ஐ இருக்கு இல்லையா, இதுவும் ஃபங்க்ஷன் வேர்ட்ல தான் சொல்லுவாங்க. அப்ப ஃபங்க்ஷன் நீக்க மேல எங்க பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கிற ஒரு வார்த்தை தான் ஃபங்க்ஷன் வேர்டு. ஸோ அந்த வேர்டை வந்து ரொம்ப தெளிவா பார்த்துக்கணும். ஸோ அது கிராமர்ல ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க, கன்ஜங்ஷன் வரும், ப்ரிப்போசிஷன் வரும், ஆக்சிலரி வெர்ப், சப்போர்ட்டிங் வெர்ப்னு வரும். இது எல்லாமே ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ் தான். இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா படிக்கணும். இன்னொன்று இது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இது மாதிரி பண்ணும். ஓகே, நம்ம பாருங்க இப்ப டேக் எடுத்திருக்கோம். இங்க உள்ள போறவங்க இதை வந்து இது பண்ணிக்கணும். டேக், டுக், டேக்கன், taking, takes. பியூட்டிஃபுல். இப்போ திருப்பி பிளாங்க் ஆக்குவோம். நம்ம எதுக்குன்னா இந்த பாயிண்ட்டை ஹேமர் பண்ணியே ஆகும். லுக் அட் தட். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது, நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு வருது, ரைட்? ஸோ நான் வந்து ஐ போடலாம் எகெயின் அண்ட் அகெயின். இந்த மாதிரி ஒரு இது வந்து பை ஹார்ட்டா இருக்கணும். அப்படியே 1 2 3 4 5 சொல்ற மாதிரி தான் சொல்லணும். அப்படி சொல்றப்ப அந்த ஒரு கான்சியஸ்னஸ் வந்துடும். ஓ, சப்போர்ட்டிங் வேர்ப் இது, மெயின் வேர்ப் இப்படி மாறுது, இப்படி ஒவ்வொரு வேர்புக்கு இப்படி இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐ எப்படி படிப்பீங்க? நம்பர் 1 எப்படி படிப்பீங்க? I read. சூப்பர்.
அடுத்தது I am reading. Very I'm reading. ஒரு சின்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்கிறதுக்கு தான் நான் இதை யூஸ் பண்றேன். இன்னொரு Have ஸ்டேஜ் read. அருமையா சொன்னாங்க. ஸ்பெல்லிங் R-E-A-D. அவ்வளவுதான். Same spelling. படிக்கிற ஒரு விஷயத்தை இங்க ரெட்டுன்னு படிக்கணும். ஸோ அந்த ரெட்டு RED எப்படி படிப்போமோ அதே மாதிரியே படிக்கணுங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த வேர்புங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நான் லீனியர் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் தான். அதுல வந்து நிறைய மல்டி லேயர்டு ஒரு வெவ்வேறு தளங்கள்ல அது வந்து செயல்படும் வேர்புங்கிறது ஒரே மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருக்கும், இந்த 2 3 ஒண்ணா இருக்கும், 1 2 ஒண்ணா இருக்கும், 1 3 ஒண்ணா இருக்கும். இப்படியெல்லாம் நிறைய நம்ம பார்க்க போறோம். ரைட், 1 2 சொல்றது V1 V2 ஒண்ணா இருக்கலாம், V2 V3 ஒண்ணா இருக்கலாம், V1 V3 ஒண்ணா இருக்கலாம். ஸோ அது ஒரு மல்டி லேயர்ட் கான்செப்ட். இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா கிடையாது. இருந்தாலும் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். ரைட், கேட்டகரைஸ் பண்ணி நம்ம ஈஸியாக மைண்ட்ல கொண்டு போயிடலாம். அடுத்தது நம்பர் 4 Have been reading. Reading. have been reading. அருமை. ஸோ நம்பர் 5 I read. இங்க இந்த ரீடு வேற, இந்த ரெட்டு வேற, இந்த ரெட்டு வேற. Yes. ரைட், இந்த இது வந்து The V2 வந்து இப்ப நம்ம போட்டுக்கிறது வந்து V2. V2 அருமை. அந்த V2 ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸ்ட்ரக்சர் நம்பர் 5ல மட்டும்தான் எப்பயுமே இருக்கும். V2 ஒரே ஒரு இடத்துல யூஸ் ஆகும். இந்த ரீடு வந்து மல்டிபிள் பிளேஸ்ல இந்த 12குள்ளேயே 3 இடத்துல யூஸ் ஆக போகுது. ரைட், V3. ரைட். ஸோ இது இந்த ரெட்டு வந்து வேற V3. இது ரீடுன்னு படிக்கணும் V1. இதை ரெட்டுன்னு படிக்கணும், ஆனா இந்த ரெட்டு இல்ல V2. ஓகே, ஸோ இந்த ஒரு லேயர் மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸி தான். நம்ம Was reading. சூப்பர். Had read. Had been reading. சூப்பர். உங்களுக்கு என்ன அட்வான்ஸ்னாலும் பண்ணிடலாம். இதை மட்டும் நம்ம வந்து தரவு பண்ணிட்டோம்னா எவ்வளவு பெரிய அட்வான்ஸ்டு இருந்தாலும் நீங்க ரிலேட் பண்ணிடலாம். அப்படிப்பட்ட ஒரு ஃபவுண்டேஷன் தான் இது. சூப்பர் சூப்பர், ரொம்ப ஈஸி. ஃபியூச்சர் எப்பயுமே மைண்ட்ல கொண்டு வரணும், ஈஸின்னு கொண்டு வரணும். ஏன்னா Will read. வில்லுல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். Will be reading. Will have. அவ்வளவுதான். வில் ஹேவ்னு வர்றப்ப V3 தான் மைண்டுக்குள்ள வரணும். இந்த ரெட்டுன்னு படிக்கிறப்ப V2ல V3ங்கிறது தெரியணும். மைண்டுக்கு தெரியணும். will have read, will have read, will have read, will have read. Will have been Reading. reading. சூப்பர். இப்ப இது அது ஒரு லேயர் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். ரீடு ரெண்டுன்னு வருது, ஹோமோனுங்கிறாங்க, ஹோமோஃபோனா இருக்குது, ஒரே பேச்சா இருக்குது. ஹோமோகிராஃப் அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் பின்னாடி வரும், நம்ம ஈஸியா கொண்டு வரலாம். ஹோமோகிராஃப்னா READ ஒரே எழுத்தா இருக்கும். ஆனா சில இடத்துல ரீடுன்னு படிக்கணும், சில இடத்துல ரெட்டுன்னு படிக்கணும். இதுக்கு பேரு ஹோமோகிராஃப். ஸோ இந்த இது ரொம்ப ஈஸியா எல்லா வார்த்தையிலையும் வேர்புல நிறைய வேர்புல மிங்கிள் ஆகிற விஷயம் இந்த ஹோமோனிம், ஹோமோகிராஃப், ஹோமோஃபோன். ஆங்கிலத்தை ஒரு சிக்கலான மொழியா மாத்துறதுக்கு காரணம் இது 3 தான். ஸோ இதோட அடிப்படை விஷயம் நம்ம அடிக்கடி தெரிஞ்சிட்டாலே போதும். கரெக்டா நம்ம ரிலேட் பண்ணுவோம். இது ஹோமோனிம்பா, இது ஹோமோஃபோன்பா. இப்ப சீன்னு சொல்ல SCயும் C தான். அதான் அவள் இல்லை, SC பார்க்கறதுங்கிறது C தான். SC கடல்ங்கிறதுனாலும் C தான். அது ஹோமோஃபோன். ரைட், அப்போ ஏகப்பட்ட ஹோமோஃபோன்ஸ் இங்கிலீஷ்ல இருக்குங்கிறது தான் உண்மை. ஏகப்பட்டது இருக்கு. பாட்டுல இருந்தானே கப்பல் இருந்தானே. Sorry, sir. No problem. It's late in the evening. They're about to sleep, is it? Oh, They're about to go to sleep, probably. குடிச்சிட்டு போங்க. நெருஜனன் என்ன பண்றாருன்னு அது கொண்டு நெருஜனன் லைட் அடிச்சு காமிச்சிட்டு வா. பாருங்க, நீங்க போயிட்டு நித்து நீங்க போட்டு விளையாடணும். சத்தம் போட்டு டாய்ஸ் எல்லாம் இருக்கு, எடுத்து விளையாடு. டாய்ஸ் இருக்கு, எடுத்து வச்சு விளையாடுங்க. சரிங்க சார். No problem at all. நீங்க இவ்வளவு தூரம் டைம் இது பண்ணி பிளான் பண்ணி பண்றதே பெரிய விஷயம். ரைட், that's a very big thing.
இப்ப நீங்க இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸி. எதுக்கு இவர் இவ்வளவு தூரம் சொல்றாருன்னே தோணும். ஏன்னா எனக்கு தெரியுமேன்னு. அந்த அளவு ஈஸியா ஒரு பாயிண்ட்ல வரப்போகுது. லுக் அட் தட். இன்னும் ஒரே ஒரு காம்ப்ளெக்சிட்டி இதில் ஆட் பண்றோம். இப்ப திருப்பி நான் வந்து ஒரு 2-3 வேர்ப் போட்டோம். ஒன் மோர் வேர்ப் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஒன் மோர் ஒரு விஷயத்துக்காக இது பண்றோம். இப்ப டாக் அப்படின்னு போடுறோம். எல் சைலண்ட் டாக்னு சொல்ல போறோம். அடுத்தது என்ன சொல்லணும்? I'm talking. I'm talking. ரைட். அடுத்தது I have talked. இது அந்த மூணாவது டாக். ரைட், வெரி குட். I have been talking. Charge. ஸோ எல்லா இப்ப மோஸ்ட் ஆஃப் த எல்லா ரெகுலர் வேர்ப்லையும் இது வரப்போகுது. ரைட், ஸ்டார்ட். நேத்து கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாம். நித்து, இங்க பார். அண்ணா நிரஞ்சனா கூப்பிடுறாங்க போங்க. இது ஹனியா? அது இது ஃபில்டர் ஆயிட்டு இருக்கு, எடுத்து வைக்கிறேன் நானு. சரியா? நீங்க போய் ப்ளே பண்ணுங்க போங்க. நித்து, சரி, இங்கே விளையாடு. ஸ்டார்ட் பண்ணி. சரி. అనుకోండి மேல விட்டோம். நீங்க ஓட்டு வந்தீங்கன்னா தான் இருப்பாரு. சரி, நான் வந்து இதை எடுத்து விளையாடுறேன். நிரஞ்சனா இருப்போம். இல்லை, இந்த ஹனி கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தேன், கேட்டது. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏர்லியா இருந்தா பெட்டரா இருக்கும். என்னன்னாங்க சார், இப்போ அவங்களும் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. ஓகே ஓகே. அதனால என்னன்னா அவங்க கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களும் இன்னொரு 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும் அவங்களுக்கு. ஸ்டில் கிளாஸ் ஆர் கோயிங் ஆன் ரைட் நவ, இஸ் இட்? ஆமா, அவங்களுக்கு வந்து எங்களோட 7:30க்கு முடிஞ்சிடும். இப்போ இன்னும் 4 மினிட்ஸ் தான் இருக்கு, முடிஞ்சிடும். ஷூர். முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டாரு, அவர் பாட்டு விளையாடிட்டு தான் இருப்பாரு. இப்போ அவங்களும் கிளாஸ்ல இருக்காங்க, நாங்களும் கிளாஸ்ல இருக்கோம்னா அப்புறம் அவருக்கு வேற வழியே இல்லை, பாத்துக்கோங்க. புரியுது. அதனால அவரு வந்துட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் தெரியல, நான் கொஞ்சம் தெரியாம வந்துட்டேன் ஓகே ரூம்குள்ள. ஓகே, ஐ காட் இட், ஐ காட் இட். சார் நம்ம கண்டினியூ பண்ணலாம் சார். ஐயா, இந்த இதுல வந்து எதுக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன்னா, இதுதான் ரெகுலர் வேர்ப்ஸ். மெஜாரிட்டி ஆஃப் த இங்கிலீஷ் வேர்ப்ஸ் ரெகுலர் வேர்ப்ஸ் தான். இதுதான் நீங்க ஃபார்மேட் பார்க்க போறீங்க. ஐ டாக், ஐ எம் டாக்கிங், ஐ ஹவ் டாக்ட், ஐ ஹவ் பீன் டாக்கிங். ஸோ நம்பர் 5 என்ன சொல்ல போறோம்? நம்பர் 5 டாக்ட். டாக். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த டாக்டு வேற, இந்த டாக்டு வேற. பட் ரெகுலர் வேர்புங்கிறது இதுதான் ஒரு டிப்பிக்கல் ரெகுலர் வேர்பு. ஒரு இங்க வந்து வாஸ் டாக்கிங். வாஸ் டாக்கிங், had talked. had talked. had been talking. அவ்வளவுதான். Look at this. Read. 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 Reading. Reads. reads. Likewise. Talk. Talked. Talk. இதுதான் ரொம்ப ரெகுலரா நிறைய வேர்ட்ஸுக்கு, நிறைய வேர்புக்கு இந்த இதுதான் வரப்போகுது. Talked. Talk. Talking talks. Talking talks. ஓகே, இதுதான் நமக்கு வந்து ரெகுலர்னு ஃபர்ஸ்ட் ரெகுலர் நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ரெகுலர்னு போட்டுருவோம். ஸோ பாக்கி எல்லாமே இங்க நம்பர் 2 நம்பர் 3யும் அந்த இடிஎஸ் சேர்க்காம பாருங்க. இடிஎஸ் சேர்க்காம இடியோ இல்லை வெறும் டியோ
ஆட் பண்ணாம இருந்ததுன்னாக்கா வேற மாதிரி இருக்கு பாருங்க. ரீடு ரெண்டு இங்க வந்து டி எல்லாம் ஆட் பண்ணல, இடி ஆட் பண்ணல, டி irregular. இடி ஆட் பண்ணல. ஸோ இது எல்லாமே irregular. irregular ஒரு 100 150 தான் இருக்கும் இங்கிலீஷ்ல. பாக்கி எல்லாமே ரெகுலர் தான். அந்த 100 150 ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணுவோம். irregular ரெகுலரா யூஸ் பண்ணுவோம். பேரடாக்ஸ் பாருங்க, எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. irregular ரெகுலரா யூஸ் பண்ணுவோம். ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் பேரடாக்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா? இது வந்து ஒரு டிவைஸ். மொழியை வந்து ஒரு கலை வடிவமா பார்க்கணும், ஒரு ஆர்ட் ஃபார்மா பார்க்கணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. பேரடாக்ஸ், ஐரணி. பேரடாக்ஸ், ஐரணி, இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து தான் நம்ம ஹை லெவல் வெக்காபுலரியில ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகும். ரெண்டுத்துக்குமே தமிழ்ல முரண்பாடுன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, லெஸ் இஸ் மோர்பாங்க டார்கெட். இப்ப பாருங்க, லெஸ் இஸ் மோர்பாங்க, எது குறைச்சலோ அதுதான் அதிகம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெஸ் இஸ் மோர் நிறைய இருக்கும். யூஎஸ்ல வந்து அது பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குறைச்சதான் அதிகம், அதிகம் தான் குறைச்சா அப்படிங்கிறது. இதுல இந்த பேரடாக்ஸ் பத்தி நிறைய நம்ம பின்னாடி பேசுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெகுலர் இஸ் irregular அப்படின்னு சொல்றேன். நோயிங் இஸ் நாட் நோயிங் அப்படிம்பாங்க. நமக்கு உண்மையிலே நிறைய விஷயம் தெரியதான் ஒரு விஷயம் தெரியும், நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னு. உண்மைதான். ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள போக போக இவ்வளவு இருக்கா, அப்ப நமக்கு தெரிஞ்சது ரொம்ப குறைச்சலா? உண்மையிலே அதான், தெரிஞ்சது ரொம்ப குறைச்சதா? அப்ப எவ்வளவு அதிகமா தெரிய ஒரு விஷயம் தெரியும், நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னு தெரியும். நோயிங் இஸ் நாட் நோயிங். இது வாழ்க்கை ஃபுல்லாவே பேரடாக்ஸ் தான். நீங்க என்ன கேட்டாலும் அது பேரடாக்ஸா தான் இருக்கும். எவ்வளவு விஷயம் தெரியுது அவருக்கு அப்படின்னாக்கா, அவர்கிட்ட போய் கேட்டா எனக்கு ஒண்ணுமே தெரியல. உண்மை ஒண்ணுமே தெரியலங்கிறத. ஏன்னா இந்த 0.1% சில பேருக்கு 0.2% தெரிஞ்சிருக்கும். பட் 99.8% தெரியாதுங்கிறத உண்மை பொதுவாக. ஸோ இதுதான் பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐரணினாலும் முரண்பாடுன்னு தமிழ்ல சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து வேற ஒரு இது. அதாவது நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் நடந்தா அது ஐரணி. இப்ப பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் திருட்டு போயிடுச்சு, போலீஸ் ஸ்டேஷனை களவாடிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஐரணி, ரைட்? இது இப்ப ஃபயர் ஸ்டேஷன் எரிஞ்சு போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? அது எதிர்பார்க்க மாட்டோம், அதுதான் ஐரணி. ஸோ அந்த ஸோ இது வந்து இந்த மாதிரி டிவைஸ் வந்து நிறைய இருக்கும். அது லாங்குவேஜோட அழகியல, அதோட பியூட்டியை காட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க அந்த அந்த அழகுணர்ச்சியோட நம்ம அதை வந்து அணுகணும். அதாவது என்னன்னா, இவ்வளவு வித்தியாசம். தமிழ் அப்படிதான், ரொம்ப அற்புதமான ஒரு மொழி. அது மாதிரி ஆங்கிலம் அப்படி ரசிச்சு பண்றப்ப இருக்கும். ஒரு சாப்பாடு பிடிச்சிருக்கு, ரசிச்சு சாப்பிட்றப்ப அதை ஞாபகம் வச்சிருப்போம். இந்த இடத்துல இது சாப்பிட்டோம், திருப்பி அந்த இடத்துக்கு போறப்ப அது சாப்பிடணும்னு கூட தோணும். ஞாபகம் இருக்குங்களா? ஐயோ அது நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ அதுதான் அது ஆர்ட் ஃபார்மா நீங்க பார்க்கணும். ஸோ இது நிறைய இருக்கும். நம்ம போக அட்வான்ஸ் இதில் கட்டாயமா பார்க்கலாம். பட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இது பேர் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க, லிட்ரரி டிவைஸ். இந்த ஒவ்வொரு டிவைஸும் உங்களுக்கு தெரிய அந்த மொழியை பற்றிய ரசனை நிறைய வரும். அழகியல் நமக்கு தெரியும். லிட்ரரி டிவைஸ் அது ஒரு சாதனமா யூஸ் பண்ணுவாங்க. இதில் மெட்டஃபர் இருக்கும். இப்போ நம்ம உவமை உருவம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா தமிழ்ல? உவமை, அதுதான் மெட்டஃபர். சிமிலி, வெவ்வேறு வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா எல்லா மூவிஸ்லாம், இங்கிலீஷ் மூவிஸ்லாம் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இந்த டிவைஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த டிவைஸை யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் அது ஸ்லாங்கா தெரியுது, இன்ஃபார்மலா தெரியுது, கலோக்கியலா தெரியுது, கான்வர்சேஷனலா தெரியறதுக்கு காரணம் என்ன? இந்த டிவைஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பேசிக்ஸ் எல்லாம் தரவு பண்ணிட்டு இந்த டிவைஸை பத்தி அப்பப்ப பேசுவோம். ஆனா ரொம்ப முக்கியமானது இந்த பேரடாக்ஸ், ஐரணி மாதிரி. அவங்க ஒரு பயங்கர ஜோக்கு மாதிரி பயங்கரமா பேசுவாங்க. அது ஜோக்கா தான் இருக்கும். நம்ம கனெக்ட் பண்ணாம இருக்கிறதுனால அமைதியாவே உட்காந்துருப்போம் நம்ம. அவ்வளவு பெரிய விஷயத்த அவங்க பேரடாக்ஸா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வரப்ப கட்டாயமா பண்ணுவோம். இப்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, இந்த ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். இந்த ரெகுலர் வந்து இர்ரெகுலரா இருக்கும். ஆனா அதே சமயத்துல இந்த ரெகுலர் இஸ் இர்ரெகுலர்னு சொல்றதுக்கு தான் அந்த பேரடாக்ஸ் சொன்னேன். அதுக்கு பின்னாடி ஒரு டீப் மீனிங் இருக்கு. வெளியில பார்த்தா லாஜிக் உடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பேரடாக்ஸ். அப்படியெல்லாம் இல்லை.
அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு டீப் மீனிங் இருக்கு. அவ்வளோ ஒரு மீனிங் இருக்கு. ஞாபகம் இந்த வார்த்தை மட்டும் வச்சுங்க. பேர்னா பேரலல், டாட்ஸ்னா ஒப்பீனியன். பேரலல் ஒப்பீனியன், அதாவது ஒரு விஷயம் வெளியில ஒண்ணு தெரியும், உள்ளுக்குள்ள பேரலலா இன்னொரு மீனிங் இருக்கும், லிட்டரலா ஆப்போசிட் மீனிங். அதுதான் பேரடாக்ஸ். பேர்னா பேரலல், ஈக்குவல். டாக்ஸ் 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 பாருங்க. ஆர்த்தோனா ஸ்ட்ரெயிட். ஆர்த்தோடாக்ஸ்னா அவன் ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கான் அப்படின்னா அந்த அவங்க ஒப்பீனியன் எல்லாமே ட்ரெடிஷ்னலாக இருக்கும். புரியுதுங்களா? ஆர்த்தோ டாக்ஸ், பேரடாக்ஸ். ஸோ இப்போ இந்த பேரடாக்ஸ் வந்து பேராமிலிட்ரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேராமிலிட்ரி, எஸ் சார். அவ்வளவுதான். பேரலல்ங்கிறது தான் இங்க வருது. பேரலல் ஒப்பீனியன், பேராமிலிட்ரி, ரைட்? பேராமெடிக்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். அவ்வளவுதான். அப்படிதான் அது வர்றது. ஸோ இப்ப பாருங்க, ஏதோ ஒன்றுக்கு போனோம், ரெகுலர் இர்ரெகுலர்னு பேரடாக்ஸ் போனோம், திடீர்னு ஸோ எவ்வளோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எவ்வளவு சின்ன சின்ன கான்செப்ட் உள்ள ஒளிஞ்சிருக்கு பாருங்க. ஸோ அப்பப்ப நம்ம பார்க்கிங் லாட்ல போடுவோம், ஞாபகம் இருக்குங்களா? உடனே பார்க்கிங் லாட்ல போய் உடனே கடகடன்னு போடுவோம். ஸோ இந்த நோட்ஸ் ரொம்ப முக்கியம். இதையும் நான் அனுப்புறேன் உங்களுக்கு எல்லா கிளாஸுக்குமே. நீங்க ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணாலே போதும். நிறைய விஷயம் அதில் பேசியிருப்போம், ரைட்? நான் உள்ள இப்ப போயிடுச்சு. இப்ப ரீட், டாக் இதை முடிச்சிருவோம். வில் டாக், Will talk. Will be talking. வில் பி டாக்கிங், Will have talked. வில் ஹவ் டாக். Will have been talking. வெரி குட். ஸோ இப்போ அடுத்த லேயர் நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இந்த ஐக்கு பதில் ஒரே ஒரு இதான் பண்ண போறேன். ஹீ தான். அதே எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் ரிவிசிட் பண்ண போறோம், ரைட்? ஸோ He talks. ஃபர்ஸ்ட் வந்து கோ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அது அப்படியே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த பாயிண்டை ஹேமர் பண்ண போறோம். He goes. அப்ப ஹீ கோன்னு ஒண்ணு இல்லைங்கிறது எந்த காலத்துலயும் நம்ம பேசுறப்ப ஹீயை யூஸ் பண்றப்ப ப்ரெசன்ட்னு வந்துருச்சுன்னா இந்த மைண்ட்ல இதுதான் வரும். மைண்ட்ல ஹீ கோஸ் அப்படின்ட்டாலே கரெக்டா போய் அந்த ரயில்ல வந்து ட்ரெயின் செட் ஆகிற மாதிரி கரெக்டா போய் செட் ஆயிடும். நம்ம போக வேண்டியது. இங்க பாருங்க, அதே மாதிரி கொண்டு வரணும். அதே Is மாதிரி going. வெரி நைஸ். He has gone. Has gone. He has gone. இப்ப யாராவது ஹீ ஹேவ்னு சொன்னா அது தப்புன்னு நமக்கு தெரியாது. ஐக்கு தான் ஹேவ் வரும், ஹீக்கு வராது அப்படிங்கிறது மைண்ட்ல வந்துடும். அப்ப ஹீனாலே நம்ம போய் ட்ரெயின் திருப்பி ரயில்ல போய் செட் பண்றோம், அவ்வளவுதான். வேற ட்ராக் போகவே கேட்காது. லுக் அட் திஸ் இயர் நம்பர் 4. Has been going. வெரி நைஸ், வெரி நைஸ். மைண்ட்ல அந்த ஹீ மட்டும் தான் வரும். இப்ப இங்க பாருங்க, லுக் அட் திஸ். He went. சூப்பர். He was. Was going. Had gone. Had been going. எஸ், ஹியர் யூ கோ. He will. He will go. ஒரே ஒரு விஷயம் தான், எதுவுமே மாறாதுங்கிறதுல தெளிவா இருக்கும். ஃபியூச்சர் சோ ஈஸி, சோ ஈஸி. இதெல்லாம் ஒன்னாதான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் 4 எவ்வளவு ஈஸியோ அதை விட ஈஸி இது. யா, போயிட்டே இருக்கணும். Go for it. It is there in the screen. He will have gone. Will have gone. வில்லுக்கு அப்புறம் எப்பயுமே அந்த have தான் வரும், has or had வராது. Will have been going. Very nice. All right, there you go. Will go, will be going, will have gone, will have been going. ஸோ இதை நம்ம பார்த்துருக்கோம், இந்த மாதிரி கொண்டு வர்றோம். ஸோ இங்க மேல போறப்ப கோ, வெண்ட், கான், கோயிங், கோஸை வந்து யூஸ் பண்றோம். ஹீ ஷி இதுக்கு யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணோம்.
கோ முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கோம், வெண்ட் பண்ணியிருக்கோம், கான் பண்ணியிருக்கோம், கோயிங் பண்ணியிருக்கோம். கோஸ் வந்து இந்த சப்ஜெக்ட் மாறுறப்ப இது பண்றோம். லுக் அட் தட், லுக் அட் தட். ஸோ இதுல ஒரு சின்ன வேரியேஷன் நம்ம காட்டலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சிடலாம். இப்போ கோக்கு அப்புறம் நம்ம வந்து டேக் எடுத்திருக்கோம், ரைட்? லெட்ஸ் கோ. ஈஸி. டேக் எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் Takes. He takes. டேக்ஸ். இந்த பாயிண்ட் தான் நீங்க ஹேமர் பண்ணணும். நீங்க ஆடியோ கட் பண்றப்ப கான்சியஸா இதை பண்ணணும். இது பண்றப்ப அந்த ரிவிஷன் நடக்கும். ரிவிஷன் நடந்துட்டாக்காவே அடுத்த கிளாஸ்க்கு நீங்க ரெடி ஆயிடுவீங்க. Is taking, has taken, has been taking. நீங்க ஆடியோ மட்டும் கட் பண்ணிட்டா போதும். ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங் எல்லாமே வந்துடும் அதுல. வெரி குட். ஹியர் யூ கோ. He took, Took. Was was taking. taking, had taken, had been taking. இப்ப பாத்தீங்கன்னா ஐக்கும் ஹீக்கும் பாஸ்ட்ல எந்த ஒரு சேஞ்சுமே வரல பாருங்க. Mhm. எதுவுமே வரல பாருங்க. ஃபியூச்சர் மாதிரியே பாஸ்ட்ல நிறைய வேர்ட்ஸுக்கு சேஞ்சே வராது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 4 மாஸ்டர் பண்ணிட்டாலே போதும். நிறைய சேஞ்ச் இல்லாம பெரிய சேஞ்ச் இருக்காது. 1, 2 தான் சேஞ்ச் இருக்கும். அதை நம்ம பார்க்க போறோம் பாஸ்ட்ல. ஃபியூச்சர்ல எப்பயுமே சேஞ்ச் இருக்காது. அப்படி பார்க்க போனா இந்த ப்ரெசென்ட், ஆமா ப்ரெசென்ட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும். நீங்க ப்ரெசென்ட்டை கம்ப்ளீட்டா தரவாக்கிட்டா போதும். இந்த பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் பத்தி worry பண்ணவே வேண்டியதில்லை. வேண்டியதில்லை. Right, had been taken. Now here you go. Easy, easy. Will take, Will take. will be taking, will have taken, will have been taking. Yes. இதை நீங்க வந்து மைண்ட்ல சொல்லிட்டு போயிடலாம். இப்ப Will have மைண்ட்ல taken. சொல்ற அளவுக்கு உள்ளதுதான் அது. மைண்ட்ல வச்சுட்டே நீங்க சொல்லலாம். பஃபராகவே சொல்லிட்டு போயிடலாம். will have taken. Will have been taking. ஸோ இந்த இதை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான். அடுத்தது நம்ம ரீடுக்கு போகலாம். ரீட். Reads. Is reading. Has read. Has been reading. எஸ். இப்போ நம்ம நம்பர் 1ல சேஞ்ச் இருக்கு. ரீடு ரீட்ஸாக மாறுது. ஆம் ரீடிங் இஸ் ரீடிங்காக மாறுது. ஹேவ் ரெட் ஹேஸ் ரெட்டாக மாறுது. அப்புறம் ஹேவ் பீன் ரீடிங் ஹேஸ் பீன் ரீடிங்காக மாறுது. இங்கே தான் 4த்துலேயும் சேஞ்ச் இருக்கு. அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, ரெட் பெருசாக ஒன்றுமே இல்லை. ரெட் மாறல. ஐ வாஸ் ரீடிங் தான் ஹி வாஸ் ரீடிங்காக இருக்குது. மாறல. Had read, Had read. had been reading. இது எதுவுமே பெருசாக மாறல. அப்போ அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஐலேருந்து ஹீ மாத்துறப்ப பாஸ்ட்டும் மாறலங்கிறது தான் நமக்கு ஹேட். Had read. ஸோ இதை வந்து பார்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி. வில் ரீட். Will read. Will be reading. Will have read. Will have been reading. ஆல்ரைட். இவ்வளவு தூரம் நான் வந்து ஒவ்வொரு இதுவும் எடுத்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ டைப் பண்றதுக்கு காரணமே நீங்க ரீட் பண்ணி ஆடியோ கட் பண்ணி அனுப்பணும். நீங்க அது பேசி பேசி அனுப்பணும். அந்த வார்த்தைகளை நம்ம நிறைய வாட்டி உச்சரிச்சிருக்கணும். ஐ ரீட், ஐ எம் ரீடிங், ஐ ரெட், ஐ ஹவ் பின் ரீடிங். ஐ ரெட், ஐ வாஸ் ரீடிங், ஐ ரெட், ஐ ஹவ் பின் ரீடிங். ஐ வில் ரீட், ஐ வில் பி ரீடிங், ஐ ஹவ் ரெட், ஐ ஹவ் பின் ரீடிங். அது பார்த்தீங்கன்னா அந்த மெயின் வெர்பை அவ்வளோ உச்சரிச்சிருப்போம். சப்போர்ட்டிவ் வெர்ப் நான் வந்து ரொம்ப குயிக்காக போயிருப்பேன். ஐ ஹவ் ரெட், ஐ ஹவ் பின் ரீடிங். அந்த ரெட் ரீடிங் தான் தெரியணும். மெயின் வெர்ப் தான். ஆனால் இதை சொல்லியே ஆகணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லணும். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். நவ் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து இதில் இந்த டாக்கை முடிச்சிடலாம். நம்ம முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நம்ம கொண்டு வரலாம். ஹீ, லுக் அட் த ஹீ டாக்ஸ். He talks. He is He talking. is talking. He is talking. He has talked.
Very nice. Have been talking. He talked. Talked. Was talking. Was talking. Had talked. Had been talking. Will Will talk. talk. Will be talking. Very nice. When I've talked. Future வந்து எப்பயுமே ஈஸியான ஒரு விஷயம். Will have been talking. சூப்பர் சூப்பர். நான் இதுல வந்து அடுத்த ஒரு லேயர் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போறோம். ஏன் அந்த சேஞ்ச் வருதுன்னு ஹீயை வந்து நம்ம தேவா மாத்துறோம். இப்ப பாக்கி உள்ள எல்லாமே உள்ள வந்துடும். உங்களுக்கு இதுல உள்ள எல்லா காம்பினேஷனும் இப்போ உள்ள வந்துடும். ஸோ தே தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஸோ என்னவா இருக்கும்? இங்க வந்து நம்ம கோக்கு போட்டோம்னா என்னவா இருக்கும்? They go. They go. தே கோ. They are going. Are going. They have gone. They have been. மாறுது. நமக்கு பாஸ்ட்லயும் அந்த மாற்றம் தெரியும். Have been going. Have been going. So the They went. very good. ஸோ இப்போ உள்ள அந்த சேஞ்சை நீங்க பண்ணணுங்கிறதுக்கு தான் நான் போடுறது. இது They வந்து were They will going. going. இந்த இடத்துல வேற வருது. வெரி குட் வெரி குட். இந்த சேஞ்ச் இருக்குது. They had gone. They had been going. ஸோ அந்த பாஸ்ட் கண்டினியூஸ்ல ஒரு சேஞ்ச் இருக்கிறத நோட் பண்ணிக்கணும். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள்ல தே போடுறப்ப ஐ ஹீயும் மாறுபட்டு இருக்குது. ஐக்கு வராத ஒரு விஷயம் ஹீக்கும் வராத ஒரு விஷயம் இங்க வருது. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள நான் எடுத்திருக்கேன். Had been going. அவ்வளவுதான். நீங்க ஃபுல்லாவே இப்ப கவர் பண்ணுவீங்க எல்லாத்தையும். ஈஸி. They ஃபியூச்சர் will go. They will go. They will be going. Going. They will have gone. They will be. Sorry, they will have been going. இந்த ரிவிஷன் கிளாஸ்ல நம்ம ஒரு முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ இதுல ஒரே ஒரு இது வந்து அப்படியே ஓவராலா இப்போ ரிவைஸ் பண்ண போறோம். இதை மட்டும் முடிச்சிருவோம்ல. லெட்ஸ் லுக் அட் தட். ஸோ அப்படியே கொண்டு வரணும். அப்படியே ஒரே ஒரே ஒரு நிமிஷம். இதை அப்படியே கொண்டு வரணும். லுக் அட் திஸ். ஸோ ரெண்டாவது வகுப்பு நம்ம பார்த்தது டேக். தே ஆர். And they are taking. வெரி நைஸ். They have taken. They have been taking. சூப்பர். They took. Nice. They were taking. ஓகே. அந்த வேர்பு மாத்திரங்கிறது வேர்பு மெயின் வேர்பு மட்டும்தான் மாறும். Had taken. வெரி நைஸ். Had been taking. They will take. They will be taking. They will have taken. They will have been taking. ஸோ இந்த பேசிக்கான ஒரு விஷயத்த நம்ம பக்காவா கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு பேசிக் இதை வந்து நம்ம முடிச்சிருவோம். கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடி அதையும் முடிச்சிருவோம். ரைட். டேக் அப்புறம் they read. They read. They are reading. They have read. They have been reading. ஸோ நீங்க been reading. ஸோ இதையே நீங்க வந்து கொண்டு வரலாங்க. they read அப்படின்னு படிக்கிறது. They were reading. வேற மாறும்.
have had அப்படியே they have had read, been have been reading, right? அப்படியே நீங்க எடுத்துக்கணும். had read, had been reading. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஃபியூச்சர் வந்து ரொம்ப ஈஸி. will read, வில் ரீட் நீங்க reading, சேஞ்ச் பண்ற will விதத்தை have வச்சுக்கலாம். read, யா have been reading. அதே வில் அங்க போடுறோம். வில்லுக்கு அப்புறம் ஆரோ ஈசோ வாசோ வராது, ஆம் வராது, ஒன்லி பி தான் வரும், அந்த பி verb. ஸோ இதை வந்து ஜஸ்ட் பில்ல ஆட் பண்றோம். யூ ஆர் ஆல் செட். இதுக்கும் will add பண்ண முடிஞ்சது. Yeah, that's all. இந்த லாஸ்ட் ஒரு ரெகுலர் வேர்ப் மட்டும் பார்த்துட்டு நம்ம இன்னொரு பேசிக் விஷயத்த பார்த்துக்குவோம். ஸோ ஒரு ரெகுலர் வேர்ப் நம்ம போடுறோம். அந்த வேர்ப் வந்து டாக். They Talk. talk. They were talking. They are talking. They are. They are talking. They have talked. They have talked. இது They have been talking. கண்ணப்பட்டதுக்கான இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ஃபார்முலாவை ஒரு டெக்ஸ்ட்ல வச்சு ஒரு கான்டெக்ஸ்டுவலா சொல்லிடுவோம், அவ்வளவுதான். இது ஃபார்மல் பிளஸ் போடுறோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 இப்படின்னு எந்த ஒரு கிராமர் டேர்ம்ஸும் யூஸ் பண்ணாம கேஷுவலா அப்ளை பண்ணிட்டோம், ரைட்? ஸோ இதுலேருந்து தான் நீங்க எடுக்க போறீங்க. பாருங்க, இதுலேருந்து நீங்க எடுக்க போறீங்க. They talk. Talked. They were They were talking. talking. Had talked. Had been Talking. talking. Very nice. Had been talking. Super. Again, இங்க இருந்து எடுத்து போட போறோம். ரொம்ப They will talk. They will talk. Will be talking. ஸோ உங்க மைண்ட் ப்ராசஸ்லயும் இதே மாதிரி கொண்டு வந்துட்டா போதும். இப்படிதான் சேஞ்ச் பண்றோம், இப்படிதான் Will இருக்கணும். Will have have talked. will have talked. Will have been talked. ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல மைண்ட் கேப்சர் Talking. Yeah. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எல்லா பாசிபிலிட்டிஸும் இதில் இன்க்ளூட் பண்ணிட்டோம். சப்போர்ட்டிங் verb, மெயின் verb, V1, V2, V3, V4, ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், இதில் 12 ஸ்ட்ரக்சர்ஸ், 5 ஃபார்ம்கள் பண்ணிட்டோம். இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடுறோம் ரிவிஷன்ல. இது ரொம்ப முக்கியமான இந்த 8 வார்த்தைகள்ங்கிறது. You, இந்த 8 ஃபங்க்ஷனல் வேர்டு தான். உங்களுக்கு கிராமர் வேர்ட்ஸ்னு சொல்ற ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ். he, she, வெரி குட். it, they. இந்த ஆர்டர் கூட மாற்றக்கூடாது. இந்த ஆர்டர் மாற்றாம வர்றப்ப நம்ம கரெக்டாக அந்த ஃப்ரேம் ஒர்க்கு செட் ஆயிடும். Mhm. ஐ ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் இது ரெண்டும் சிங்குலர் ப்ளூரல், செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், தேர்ட் பர்சன் இது சிங்குலர் தேர்ட் பர்சன் ப்ளூரல். அதனால இந்த ஆர்டர் கூட மாற்றக்கூடாது. ஏன்னா இந்த ஆர்டர் மாற்றாத அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வில் டேக் ஒன் ஆஃப் தோஸ் வேர்ப்ஸ். இப்போ இந்த பேஸ் டேபிள்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு பேஸ் வேர்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஐ கேம் வந்தா வீக் என்ன வரும்? We We are. are. வெரி நைஸ். யூ. You are. You are. ஸோ ரெண்டு You யூ are. எப்பயுமே ஒண்ணுதான். He is. He is. She is. It is. They are. ஒரே குரூப், ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். தே. Are. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயமே நல்லா இது பண்ணுவோம். வாசி இப்பதான் யூஸ் பண்ணுவீங்களா? We We were. were. You were. You were. எஸ். ஸோ You were. You were. He was. He was. She He was. was. It was. They were. அருமை. நம்ம யூஸ் பண்ணது நம்ம தெரிஞ்ச விஷயத்தையே நம்ம பார்க்கலாம். இப்ப அப்புறம் முக்கியமான தெரியாத வார்த்தை ஹிடனா இருந்ததை நம்ம கொண்டு வருவோம். ஹேவ். ஐ ஹேவ். We have. We have. You. You have. You have. He has. She He has. has, It he has. They has. have. வெரி குட். அப்ப ஹி ஹேவ்ங்கிற ஒரு இங்கிலீஷ் கிடையாது. சூப்பர். ஓகே, லெட்ஸ் கோ வித் had. எல்லாத்துக்கும் had எல்லாத்துக்குமே தான் had தான். Had. வெரி நைஸ்.
இப்ப மறைஞ்சிருக்குன்னு சொன்னா டூ பிளஸ் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை கோ வச்சோம்னா டூ பிளஸ் கோ தான் கோ. நமக்கு தெரியும், இருந்தாலும் டூ சொல்லுவோம். அப்புறம் நம்ம ஸ்பிளிட்டை பத்தி அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். டூ I do, we do, you We do, do, you you do. do. He does, He she does, does, she does, it does, they do. they do. அவ்வளவுதான். இந்த ஹீ ஷீட் மட்டும்தான் மாறும். ஸோ ஒரு பேசிக்கான விஷயத்த நம்ம திருப்பி திருப்பி பார்த்துருக்கோம் நம்ம இன்னைக்கு. ஸோ லுக் அட் திஸ் டிட், எல்லாமே did. எல்லாமே டிட் போட்டுங்க. இப்போ பாருங்க, நீங்க வில் ஷெல்லு வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வில்லு நீங்க போட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் வில்லு தான். Will. ஸோ ஐக்கும் விக்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல ஷெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃப் யூ வாண்ட் டு டூ ஐக்கு விக்கும் ஷெல்லுனாலும் ஓகே தான். பட் டெக்னிக்கலாக ஒரு சின்ன மீனிங் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஐ ஷல் கோனா நான் ஒரு 80% போவேன், ஐ வில் கோனா 90% போவேன். வில்லுங்கிறப்ப அந்த உறுதித்தன்மை கொஞ்சம் அதிகப்படுத்துறோம், அந்த உறுதித்தன்மையை இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ இதுதான் இந்த மெயினா உள்ளது. இதுல வந்து அப்படியே நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம். லுக் அட் திஸ் கோ. ஐ கோ வந்து வீக் என்ன வரும்னு இப்படிதான் கேட்பாங்க. இப்படி கேட்கறப்ப தான் நீங்க அப்படியே அப்ளை பண்றீங்க. வீக் என்ன வரும்? ஐ கோ வர்றப்ப வீக் என்ன வரும்? We go. யூ. You go. ஸோ You அந்த go. டேபிள நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். You go. He goes, she goes, Goes. it goes, they go. Goes, and then go. வெரி குட். இந்த ஒரு பாயிண்ட மெயினா சொல்றதுக்கு ஒரு இது இருக்கு. ஏன்னா இவ்வளவுதான் லிஸ்ட். இதுலதான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். இதுதான் ஃபங்க்ஷனல் வேர்டுங்க. இதுல இது எல்லாமும் இந்த இடத்துல ஃபங்க்ஷனல் வேர்டு. இந்த பாயிண்ட் வரலுமே ஃபங்க்ஷனல் வேர்டு. 75 வார்த்தையில எத்தனை வார்த்தை ஃபங்க்ஷனல் வேர்டு நம்ம பார்த்துருக்கோம் பாருங்க. மொத்தமே 70-75 மேல ஃபங்க்ஷனல் வேர்டே கிடையாது. அதுல எவ்வளவு முக்கியமா முதல் கிளாஸ்ல பார்க்கணும்னா, ஃபங்க்ஷனல் வேர்டு இல்லாம நீங்க ஒரு விஷயத்த சரியா கம்யூனிகேட் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வேர்டு. இதெல்லாம் மெயின் வேர்டு. ரொம்ப ஈஸி. இப்போ ஈஸியா பண்ணிட்டோம் மெயின் வேர்டு. ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள இந்த விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம. ரைட்? ப்ரெசென்ட்டை மட்டும் நம்ம கவர் பண்ணுவோம். ஆம் கோயிங், We are going. We are going. வி ஆர் கோயிங். அப்ப சப்ஜெக்டை மையப்படுத்தியே எல்லாமே இருக்குது. சப்ஜெக்ட் தான் இங்க ப்ரொனவுனா இருக்குது. You Are are going. going. Are going. ஹி, Is He is going. going. அந்த 3 சேஞ்சுமே இதுல வந்துருது. She is going. வெரி It குட். is going. They are going. வெரி நைஸ். ஹியர் நீங்க அப்படியே சொல்லிட்டு வரணும். நம்பர் 1 நம்பர் 2 முடிச்சு நம்பர் 3 அழகா கொண்டு வந்துடலாம். நீங்க ஃபுல் டேபிள நீங்க ஈஸியா ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். நம்பர் 3 Was. Okay. நீங்க இங்க முடிச்சிட்டோம். பேஸ்ல உள்ள எல்லா ஃபங்க்ஷன் வேர்ட்ஸும் முடிச்சிட்டோம். இப்ப மெயின் வேர்புக்கே வந்துட்டோம். வந்து அப்படியே கொண்டு வர போறோம். We have gone. We have gone. Yes. He, she. has. He has gone. He has gone. அவ்வளவுதான். நீங்க She மெயின் has ஸ்ட்ரீம்ல gone. It has gone. மெயின் ஸ்ட்ரீம்ல They உள்ள have கொண்டு gone. வந்துடணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். மெயின் ஸ்ட்ரீம்ல நீங்க கொண்டு வரணும். அதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் நாளை வந்து நம்ம கட்டாயமா பார்க்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம். I have சொல்லிட்டே வாங்க. Been going. been going. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இன்னொரு வகையான ரிவிஷன் நம்ம பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். We have been going. Have been going. You have been going. Then she has been going. Has been. Yeah. சூப்பர், Has been. சூப்பர், It has சூப்பர். been going. It has been going. They have been going. ஓகே, இது நம்ம நினைப்போம் அடுத்த 8 வந்து கஷ்டம். அடுத்த 8 2 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஏன்னா இதுவரையிலும் பில் பண்றதே கஷ்டம். இதுக்கப்புறம் பயங்கரமா ஈஸியா இருக்க போகுது. பாருங்க, வெறும் 2 நிமிஷம் தான். I went. இதுல என்ன வருங்க?
We went. எல்லாமே வென்ட். நம்ம நினைச்சே பார்க்க முடியாது, ரைட்? லுக் அட் திஸ். I was going. இப்ப பாருங்க, We were going. சேஞ்ச் தான் வரப்போகுது, ரைட்? ஐ We வாஸ் were going. we were We were. going, You were going. You were going. you were going, She was going. He was going. It was going. They were going. அவ்வளவுதான். Was going. Was going. எவ்வளவு சீக்கிரம் முடியுது பாருங்க. ஃபியூச்சர் வந்து கண்ணை மூடி திறக்கங்காட்டி முடிச்சிடும். சோ ஈஸியா. இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லையா? இதுக்கப்புறம் எதுவுமே Had. மாற போறது இல்லை. ஆஃப்வே வந்துட்டோம். அடுத்த ஆஃப்வே பாருங்க, Had on. எதுவுமே மாற போறது இல்லைங்கிறது அவ்வளவு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம். இந்த டேபிள் எவ்வளவு பெரிய டேபிளா இருக்கப்ப போக போக there you go. Had Had been been going. going. Everything same. பார்த்தா என்னமோ பெரிய விஷயமா தெரியுது. பார்த்தா பெரிய விஷயமா தெரியுற ஒண்ணு வந்து நம்ம ஒரு 1 ஹவர்ல வந்து அப்படியே கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நீங்களே சொல்லிடலாம். Will. வில். அப்புறம் ஏன் நிப்பாட்டணும்? Will go. Will go. எல்லாத்துக்கும் சேம் தானே வரும். பாதிக்கு மேலேயே முன்னாடியே சேமா வந்துருச்சு. ஹேட் கான். Will be going. அதுவும் same. அவ்வளோ ஈஸி இது. ஆனா இது ப்ரொஃபவுண்டான ஒரு கான்செப்ட், நிறைய கவர் பண்ணும் அப்படிங்கறதா. ஏன்னா அந்த 1 ஹவர்ல நீங்க முன்னாடியே எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால கேஷுவலா பண்ணிட்டீங்க. Will have. அடுத்த Will have கிளாஸ். gone. சூப்பர். எல்லாத்துக்குமே ஒன்னேதான். அவ்வளவுதான். லாஸ்ட் ஒன் இஸ் கமிங் அப். Will have Will been have been going. going. சூப்பர். இது ஏன் டெமான்ஸ்ட்ரேட் பண்றோம்? 1 ஹவர்ல எல்லா கான்செப்டையுமே நம்ம கொண்டு வந்துட்டோம். அந்த அளவு நீ யூ ஆர் ஆல்ரெடி ரெடி. அந்த 19 கிளாஸோட தாக்கம் கட்டாயமா இருக்குது, ரைட்? இந்த 20வது கிளாஸ். லுக் அட் தட். இவ்வளவு பெரிய டேபிள் இப்படி போட்டிருக்கோம். அடுத்த கிளாஸ்ல இதை அழகா தமிழ் படுத்தி லிங்க் பண்ணி சிக்னல் வேர்ட்ஸை செட் பண்ணி நம்ம பேசிக்கை கம்ப்ளீட்டா செட் பண்ணிடலாம். இந்த 5:30 to 6:30 இது வச்சுக்கலாம். மண்டே ஃப்ரைடே இப்ப நமக்கு வந்து மண்டே கிளாஸ் வச்சுக்கலாங்களா? மண்டே கிளாஸ் we can have it, right? மண்டேன்னு தான் சொன்னோம் இல்லையா? நம்ம மண்டே. ஆமா சார், உங்களுக்கு மண்டே எங்களுக்கு சண்டே நைட்டு. Right, நம்ம of course, yeah. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம 1.5 hours வச்சுக்கலாங்க சார். ஓகே, நோ ப்ராப்ளம். 5:30 to எனக்கு வந்து 5:30 to 7. ஓகே ஓகே, 1.5 hours ஓகேவா உங்களுக்கு? ஓகேங்க சார். ஏன்னா எங்களுக்கு இப்போ டே லைட் சேவிங்ஸ் 1 hour பேக் போயிருச்சு. ஸோ வில் பி ஏபிள் டு யூட்டிலைஸ் த டைம். ஓகே, அப்ப 2 கிளாஸா இருந்தாலும் 3 hours per week பரவாயில்ல இல்லைங்களா? ரைட். இன்னைக்கு ஓகேங்களா? எப்படிங்க? இன்னைக்கு ஓகேங்க சார். இன்னைக்கு இப்ப ரேப் அப் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாங்க சார். ஷூர் சார். சரிங்க. ஆனா அது ஷூரா 5:30 to 7 நம்ம ஐஎஸ்டில வைக்கிறோம். மண்டே அண்ட் ஃப்ரைடே. மண்டே ஃப்ரைடே. ரைட். உங்களுக்கு half an hour கொடுக்குறதா டாக்ஸிங் ஆகாம பாத்துக்கணும். அதை என்ஜாய் பண்ணும். ஒவ்வொரு மொமெண்ட்டும் என்ஜாய் பண்ணும். அதுல கண்டிப்பா half an hour ஆகுறப்ப டாக்ஸிங் ஆயிடக்கூடாது, பாத்துக்கணும். ஷூருங்க சார். ஷூர் சார். அந்த இது மட்டும் எனக்கு ஆடியோ கட் பண்ணி அனுப்புங்க. இதுவரையிலும் உள்ளதை நீங்க விட்டுருங்க. இதுவரையிலும் உள்ளது வேண்டாம். ஏன்னா நம்ம திருப்பி நம்ம பண்ணுவோம்லாம். இதை மட்டும் கேப்சர் பண்ணிடுங்க. இதுல கேப்சர்னா சார் இப்போ இதுல அப்படியே படிக்கணும். அப்படியே படிக்கிட்டு பாருங்க. I am, we are, you are, you are. I am, we are, you are, he, she is, it is, they are. I was, we were, you were, he was, she was, it was, they were. ஏன்னா இப்படிதான் நம்ம பேசவும் போறோம் நம்ம. ஓகே. So I have, we have, you have, இந்த டேபிள சொன்னா கூட போதுங்க. நமக்கு வேற எதுவுமே வேண்டியது. இந்த கிளாஸ வந்து அப்படியே கேப்சர் பண்ணிடும். ரைட்? அப்படியே கேப்சர் பண்ணும். ஓகே. அடிஷனலா சில வேர்ப்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். அடிஷனலா வேர்ப்ஸ் இருக்கு. பட் நான் போட்ட இந்த நோட்ஸை நீங்க வந்து பார்க்கணும். பொதுவாகவே அந்த நோட்ஸை பார்த்துக்கிறது நல்லது. நீங்க ஆடியோ கட் பண்ணாலும் பரவாயில்ல. இதுக்கு 19 கிளாஸ்ல நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அடுத்த கிளாஸ் ரிவிஷன் தான்.
அதுக்கு அடுத்த கிளாஸ் ரிவிஷன் தான். அந்த ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு வந்து நீங்க ஒரு வாட்டி வீட்ல பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா, நான் சொல்றப்போ பயங்கர என்ஜாய் பண்ணலாம். எனக்கு தெரியுமே இது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு. அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துருக்கவங்க முன்னாடியே படிச்சுட்டு வந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? காலேஜ்ல, ஸ்கூல்லலாம். எதுக்கு எடுத்தாலும் கை தூக்கிட்டு சொல்லுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா, அவர் என்ன எடுக்க போறாரோ ஒரு ஒரு பார்வை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ப்ரோஆக்டிவ்னு சொல்ற ஒரு விஷயம். அவ்வளோ ப்ரோஆக்டிவா இருப்பாங்க. அப்ப பார்த்தா பயங்கரமா என்ஜாய் பண்ணுவான். ஏன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இதுதான் சார் சொல்ல போறாருன்னா முடிஞ்சு போச்சு. சாரே பயப்படுவாரு. ஐயோ! படிச்சுட்டு வந்திருக்கான். இப்போ நம்மள கொஸ்டின் கேட்டாலும் தாங்காது அப்படின்னு. அது இருக்கும் எப்பயுமே. ஃபர்ஸ்ட் பெஞ்சர் ஸ்கூல்ல ஒரு பெரிய விஷயம். வில் சி. நான் இத அனுப்புறேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு அந்த எக்ஸல் அனுப்புறேன். உங்களுக்கு யூ கேன் see that. சூப்பர். Okay, sure. Thank you Sure, very sir. much. Thank you. I'll see you on Monday. Thank you so much, sir. Thank you. You are welcome. You are welcome. அந்த பாரடாக்ஸ் எல்லாம் மறக்காதீங்க. அப்பப்ப இது மாதிரி தான் ஏதாவது சொல்லுவோம். பின்னாடி கனெக்ட் பண்ணுவோம் அந்த பாரடாக்ஸ். லுக் அட் தட். Sure, sir. Sure. அதுல முக்கியமா அந்த பாரடாக்ஸ்ல அந்த PARங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். Parallel. So we'll talk about it in the next class. Thank you very much. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Have a good day, sir. You Bye. too. I mean, have a nice night.